அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். பிறர் வைதபோது ஸ்ரீ அன்னை எவ்வாறு நடந்து கொண்டார் என்பதை அவரது அனுபவம் மூலம் நமக்கு அழகாக எடுத்துரைக்கின்றார். நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த தகவல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சிறு குழந்தையாக இருந்தபோது கையாண்ட முறையையே உங்களுக்கும் சிபாரிசு செய்வேன். சிறு வயதில் நான் எளிதில் மனம் புண்படும் சுபாவம் உள்ளவளாக இருந்தேன். எனது விளையாட்டு தோழர்கள், குறிப்பாக நான் அனுதாபமும் அன்பும் காட்டி வந்தவர்களே, என்னிடம் அபிப்பிராய பேதம் கொண்டு வைதார்களானால் எனக்கு அதிக வேதனையாக இருக்கும். அப்பொழுது எனக்கு நானே இவ்வாறு சொல்லிக் கொள்வேன்: இதற்காக ஏன் வருத்தப்பட வேண்டும்? அவர்கள் சொல்வதில் உண்மை இருந்தால் அவர்கள் என் குறைகளை எடுத்து காட்டியதற்காக சந்தோஷப்பட்டு என்னை திருத்திக் கொள்ள வேண்டும். அவர்கள் சொல்வது ஒருவேளை தவறாக இருந்தால் அதை பற்றி நான் ஏன் சங்கடப்பட வேண்டும்? அவர்கள் அல்லவா தங்களுடைய தவறுக்காக வருந்த வேண்டும். ஆகவே இரண்டில் எதுவாக இருந்தாலும் எனக்கு சிறந்த கௌரவமான செயல் கலக்கமடையாமல் அமைதியாக திடமாக இருப்பதுதான். 8 வயதாக இருந்தபோது எனக்கு நானே கொடுத்து கொண்டு பின்பற்ற முயன்ற இந்த அறிவுரை அதுபோன்ற சந்தர்ப்பங்களுக்கு உங்களுக்கும் பொருந்துவதாகவே இருக்கும் என்கிறார் ஸ்ரீ அன்னை. நிச்சயமாக இந்த பதிவு நம் வாழ்வில் அன்றாடம் நமக்கு உதவும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் தங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் காந்திமதி கிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.